இங்கே மெயின் கேபிள்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்னால மெயின் சப்ளை டு கலைஞர் ஹாஸ்பிட்டல் வந்து இம்பாக்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இங்க வந்து ஜெனரேட்டர் சப்ளை கேபிளும் அதே டக்ட்ல இருந்தது. ஜெனரேட்டர் சப்ளை கேபிளும் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்குது. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சப்ளை கட் ஆயிடுச்சு. ஆனா உடனடியாக இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்போத்துக்கு வந்து ஒரு 412 419 பேஷண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டி இருந்தது கிரிட்டிக்கல் கேர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 15 பேர் வந்து கிரிட்டிக்கல் கேர்ல கொஞ்சம் வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஜெனரேட்டர் தனியா சப்ளை இருந்தது. அது வந்து போயிட்டே தான் இருக்குது. அதுல எந்த விதமான வந்து ஒரு பாதிப்பு இல்லை. ஸோ முதல்ல நாங்க அது மட்டும் என்ஷூர் பண்ணோம். அது வந்து நல்லா போயிட்டு இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க பாத்திருக்கீங்க, இப்போ அந்த கேபிள்ல இருந்து 1 HT கேபிள் சப்ளை கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீஃப் என்ஜினியர் PWD இருக்கிறாங்க, அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல 2 அதாவது ஜெனரேட்டர் செட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. நம்மளுடைய முக்கியமான எஃபர்ட் இப்போதைக்கு என்னன்னா, வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கிறது பேஷண்ட்ஸும் கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கிறது பேஷண்ட்ஸும் 15 பேர், அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்து இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவங்களுடைய அட்டெண்டன்ஸோட நாங்க பேசி அவங்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க பார்க்கும்போது மெயின் ஹாஸ்பிட்டல் சப்ளையும் இப்போ ரெஸ்டோர் பண்ணிருக்காங்க. பயப்படுறது மாதிரி எதுவுமே இல்லைங்க. நன்றி. அதாவது இங்க வந்து ஒரு 3-4 ரீசன்ஸ் இருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு மேபி பிகாஸ் ஆஃப் தி ஷார்ட் சர்க்கிட் ஆர் தண்ணி உள்ள கேபிள்ஸ்குள்ள மழை இருந்தது, அதனால கூட இருக்கலாம். பட் இப்போ ரீசன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும் இல்லையா? சிகிச்சையில இருக்கிற நேரத்துல திடீர்னு கரண்ட் போய் இருட்டாச்சுன்னா பயப்படுவாங்க இல்லையா? கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அதனால நாங்க வந்து எல்லா வார்ட்ஸ்ல போய் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ்க்கும் நோயாளிகள் கிட்ட அவங்கள பார்த்துட்டு நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். அண்ட் இன்னொரு ஜெனரேட்டர் சப்ளை வந்து முக்கியமான இதுக்கெல்லாம் கொடுத்துட்டோம். நாங்க எல்லாரும் இங்க ரெஸ்டோர் பண்ணி தான் இங்க வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள ரெஸ்டோர் பண்ணி தான் இங்கல இருந்து என்ஷூர் பண்றோம் எல்லா சப்ளையும் இருக்கும். 1 மணி நேரம் ஆயிருக்குது, கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கான துரிதமா செயல்பட்டுக்கலாம் இல்லையா? 1 மணி நேரம் ஆயிருக்குது. சோ இப்போ என்னாச்சுன்னா, இந்த உடனடியாக ஜெனரேட்டர் மூலமா கிரிட்டிக்கல் கேர் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்திருக்காங்க. கிரிட்டிக்கல் கேர் வந்து என்ஷூர் பண்ணிட்டாங்க. பயப்படுற மாதிரி எதுவுமே. நன்றி. பிரதானமான பெரிய மருத்துவமனையில ஜெனரேட்டர் கேபிளும் இந்த எலக்ட்ரிசிட்டி கேபிளும் ஒரே இடத்துல போற மாதிரி இருக்கு. இது அதுக்கு அப்புறம் கவனிக்கப்படுமா? கண்டிப்பாக இப்போ வந்து ஃபுல் ஆடிட் வந்து அவங்க பண்ண போறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட், பட் இப்போ இது இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஹேப்பன். ஸோ நாங்க வந்து ஃபுல் ஆடிட் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபுல் ஆடிட் பண்ணிட்டு என்ன வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும் உடனடியாக நாங்க எடுக்கப்போம். இனிமே இங்க மின் தடையே இருக்கு, அதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுங்களா? இனிமே நாங்க வந்து கண்டிப்பா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எந்த மாதிரி சப்ளை இருக்கணும், as an ஐடியல் சப்ளை, அதை நாங்க கண்டிப்பா என்ஷூர் பண்ணுவோம். நன்றி.